ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு கீழக்கரை, மீனாட்சிபுரம், கிழக்கு நாடார் தெரு, மரவர் தெரு, மீனவர் கும்பம், புதுநகர், இந்து பஜார் தெரு, தட்டம்தோப்பு, முருகன் கோவில், ஏர்வாடி முக்கு ரோடு மற்றும் தில்லையேந்தல் ஊராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரனுக்கு மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் கிரீடம் சூடியும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்றனர். அப்போது பேசிய வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன், தான் வெற்றி பெற்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல்களை முற்றிலும் தடை செய்வேன் எனவும், கீழக்கரை பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வேன் எனவும் குறிப்பிட்டார். தன்னை எப்போது வேண்டுமானாலும் பொதுமக்கள் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் எனவும் அவர் கூறினார். அடுத்த 5 வருஷத்துல என்னங்கெல்லாம் மாற்றங்களை நாங்க ராம்நாட்டில் கொண்டு வர போகிறோம். இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களை ராம்நாட்டில் நமக்கு நாமே நம்மளே எல்லாத்தையும் பண்ணி முடிப்போம். ஒருத்தர் நம்பி இருக்க மாட்டான். உங்ககிட்ட கரண்ட் கிட்டாங்க, நாங்க கரண்ட் கொண்டு வருவோம்.